அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். டிஎன்இபி 2025 வரக்கூடிய டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எக்ஸாமுக்கு எல்லாருமே ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பீங்க. ஸோ அதுக்குண்டான ஃப்ரீ கிளாஸஸுமே நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கும் நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ என்னன்னா எல்லாருமே கேட்ட ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் டெஸ்ட் பேட்சாக வந்து என்ன பண்ணியிருக்கோம், லான்ச் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000 கேள்விகள்கிட்ட உங்களுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுக்க போறோம். ஸோ அதை பத்தின ஃபுல் தகவல், அதாவது முழு தகவலையும் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஸோ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃபோட டெஸ்ட் பேட்சோட ரேட்டு வந்து 900 rupees. சரியா, இந்த 900க்கு அது ஒர்த்தா அப்படின்றத நீங்க யோசிச்சுக்கோங்க. சரியா, நான் எதுவுமே சொல்ல போறதில்ல. அதே மாதிரி இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. என்ன சார் டெஸ்ட் பேட்ச் கொடுக்குறீங்க, கண்டிப்பா கிடையாது, டெஸ்ட் கொஸ்டினே வராதுன்னு சொல்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இது வந்து உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் கண்டிப்பா. ஏன்னா ஒவ்வொரு டாபிக்ல இருந்து எப்படி நம்ம கொடுக்கணுமோ அந்த மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா, இருங்களேன், இப்போ நான் உங்களுக்கு சிலபஸ் எடுத்து காட்டுறேன். அந்த சிலபஸுக்கு என்ன தேவையோ அதுல இருந்து தான் உங்களுக்கு கொடுத்துருப்போம். ஸோ அதனாலதான் நான் சொல்றேன். சரியா, அதனாலதான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ அதில் வந்து ஒவ்வொரு டாபிக்ஸ் எவ்வளோ கொஸ்டின்ஸ் நம்மளால கிரியேட் பண்ண முடியுமோ அவ்வளோ கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து இதுல அந்த கொஸ்டின் டைரக்டா வரலனாலும் உங்களுக்கு வந்து இந்த கொஸ்டின் வந்தா எப்படி ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கேட்டகரிக்கு உங்களை மைண்ட் செட் பண்ணிடும். சரியா, ஸோ அதனாலதான் நான் சொல்றேன். இதுல இருந்து டைரக்டா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வருதோ வரலையோ, நீங்க வந்து எக்ஸாம் போயிட்டு வந்தீங்கன்னா பாடா ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா பண்ணிட்டு வந்திருக்கோம், ஓரளவுக்கு ஸ்கோர் நம்ம பண்ணியிருக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் தாட்டுக்கு நீங்க வந்துடுவீங்க. சரியா, இப்ப இருக்கு பாத்தீங்களா இந்த 443 அப்படின்ற இந்த சிலபஸ் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஃபுல்லாவே கவர் பண்ணி எடுத்திருக்கு. இப்போ இதுல இருந்து 25 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா இதுல இருந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு பாத்தீங்கன்னா இதுல ஒரு 10 டாபிக் இதுல 30 டாபிக் இருக்குன்னு வச்சு 30 × 60 கிட்டத்தட்ட 600 கொஸ்டின்ஸ் இதுலயே வந்து. சரியா, ஸோ அதுக்காக தான் நான் சொல்றேன். இப்போ இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னு இருக்கு அப்படின்னா இந்த ஒரு டாபிக்ல இருந்து 20-25 கொஸ்டின்ஸ் கேட்டிருப்போம். எப்படியெல்லாம் இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு செப்பரேட் டாபிக்ஸ் வைஸா உங்களுக்கு கொடுக்குறப்ப உங்களை வந்து நல்லாவே மைண்ட் செட் பண்ணிடும். ஸோ அதுக்காக தான் சொல்றேன். இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வருமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இதுல இருந்து டைரக்டா வரலைனாலும் உங்களுக்கு என்னது எக்ஸாம்ல எப்படியெல்லாம் கேட்பாங்களோ அந்த அளவுக்கு கேட்டு வச்சிருப்போம். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சார் அதே மாதிரி நீங்க வந்து பிடிஎஃப் டெஸ்ட் பேஜ் வந்து பிடிஎஃப்லாம் ரேட்டு கூட போடுறீங்க. இது வந்து உங்களுக்கு வந்து ஒன் டைம் பேமெண்ட் தான், லைஃப் டைம் அக்சசபிள் தான். சரியா, இந்த லைஃப் டைம்ல வந்து ஒரு தடவை செலவழிக்கிறது வந்து நம்ம வந்து என்ன பண்ண மாட்டோம், யோசிக்க மாட்டோம் அப்படின்றத கண்டிப்பா வந்து என்னது நம்புறேன். சரியா, அதனால இந்த பிடிஎஃப் தான் இதுதான் அப்படின்னு நினைக்காம சாம்பிள் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஒர்த்தா இருக்கு ஓகே நான் மட்டும் வாங்குங்க. இல்லாட்டி நீங்க வச்சிருக்க சோர்ஸை வச்சு நல்லபடியா படிங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இப்போ பாத்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட் வைஸா உங்களுக்கு என்ன பண்ணிருப்போம், ஆன்சர் கொஸ்டின்ஸ் தனியா இருக்கும். ஸோ இப்போ சர்க்யூட் தியரி எப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய டாபிக் எல்லாம் ஆன்சர் தனியா இருக்கும். சரியா, அதே மாதிரி இங்க ஒரு பாத்தீங்களா இப்போ வந்து இது கொஸ்டின்ல என்னென்ன டாபிக் ஒவ்வொரு டாபிக் செப்பரேட்டா இருக்கோ அதுக்குள்ள கொஸ்டின்ஸ் தனியா கொடுத்துருப்போம். அதே மாதிரி ஆன்சர்ஸ் ஒவ்வொரு டாபிக்கும் ஆன்சர்ஸ் தனியா கொடுத்துருப்போம். சரியா, ஒவ்வொரு டாபிக்ஸும் இந்த இருக்கு பாத்தீங்களா, இதுதான் நம்மளோட சாம்பிள். இப்போ சர்க்யூட் தியரி டிசி மிஷின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல இருந்து மட்டும் 20-25 கொஸ்டின்ஸ் கேட்டிருப்போம். உங்களுக்கு வந்து ஃபார்முலா பேஸ்டு, யூனிட்ஸ் பேஸ்டு, தியரி பேஸ்டு, அதாவது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்களோ அப்படியெல்லாம் என்ன பண்ணியிருப்போம் நம்ம கொஸ்டின் இருப்போம். இங்க பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட், இந்த மாதிரிலாம் கேட்டிருப்போம். ஸோ இந்த மாதிரி என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் இதுல இருந்து கேட்பாங்களோ அந்த மாதிரி எல்லாமே கேட்டு வச்சிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டை என்ன பண்ணிட்டோம் பாருங்க, இந்த ஒரு டெஸ்ட்டை வந்து முதல் யூனிட் இருக்கிற டெஸ்ட்டை ஃப்ரீயாவே நம்ம கொடுத்துட்டோம். சரியா, சாம்பிள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 139 பேஜ் இருக்கும். 139 பேஜ்ல ஒவ்வொரு டாபிக்கோட டெஸ்ட் எல்லாமே இதுலயே நம்ம கொடுத்துட்டோம். சரியா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லிங்கை கிளிக் பண்ணா என்னது வாட்ஸ்அப்பு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்ல போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெலகிராமு, யூடியூப். ஸோ இதை நீங்க கிளிக் பண்ணாலே டைரக்டா நீங்க குரூப்ல போய் ஜாயின் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, அடுத்து ஆன்சர், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸோட ஆன்சர் புரியுதா.
ஸோ ஹைலைட் பண்ணியிருப்போம். முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன எக்ஸ்பிளனேஷனாலும் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். உங்க பாருங்க எக்ஸ்பிளனேஷன். ஸோ எதுக்காக அது ஆன்சர் வருது அப்படின்றத முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துரும். இது உங்களுக்கு கடைசி நேரத்தில் படிச்சுட்டு போறப்ப இதை மட்டும் பார்த்துட்டு போனாலே போதும் அப்படின்ற மாதிரி உங்களை வந்து மைண்ட் செட் பண்ணிடும். சரியா, கிளியராங்க? ஸோ இப்படிதான் முழுக்க முழுக்க டெஸ்ட் வைங்க. பாருங்க மேட்ச் த ஃபாலோயிங், இந்த எல்லா டைப்லையுமே உங்களுக்கு கொஸ்டின்ஸ், எல்லா டைப்லையுமே என்ன இருக்கும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். எது வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் கிடையாது அப்படின்றது. அதே மாதிரி இப்போ யூனிட் 2 சிங்கிள் பேஸ் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ சிங்கிள் பேஸ் டிரான்ஸ்ஃபார்மர்ல 20 கொஸ்டின்ஸ். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு டாபிக்ஸ்லையும் 20 கொஸ்டின்ஸ் கேட்டு என்னது சில இதில் பாருங்க பாருங்க ஏன் அது இன்கரெக்ட்னு சொல்றாங்க, ஏன் அதை கரெக்ட்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு டெப்த்தாக கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம பக்காவாக கொடுத்துருக்கோம். ஸோ சாம்பிளை போய் தயவு செய்து பாருங்க வெப்சைட்ல. இது ஓகே அப்படின்னா மட்டும் என்ன பண்ணிக்கோங்க, தயவு செய்து வாங்குங்க. ஓகே அப்படின்னா மட்டும் என்ன பண்ணுங்க, தயவு செய்து நம்மளோட பிடிஎஃப் டெஸ்ட் பேஜை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தால் மட்டும் வாங்குங்க, இல்லாட்டி வாங்காது. சரியா, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தால் மட்டும் வாங்குங்க, இல்லாட்டி வாங்காதீங்க. ஸோ சாம்பிள் எல்லாம் பாருங்க, பார்த்துட்டு ஓகேனா என்ன பண்ணுங்க, நம்மளோடத வாங்கி டெஸ்ட் பேஜை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. 900 rupees பிடிஎஃபாக தான் சென்ட் பண்ணுவோம். சரி ஓகே, இது எப்படி சார் போய் வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா rlacademy.com போனீங்கன்னா ஹோம்லேயே இருக்கும். அப்படி இல்லைன்னா ஷாப்பில் போயிடுங்க. ஷாப்பில் போனீங்கன்னா உங்களுக்கு ரீசெண்டாக லான்ச் பண்ணது இருக்கும். இல்லாட்டி உங்களுக்கு என்னது டிஎன்பிசி சிடிஎஸ்சி டெஸ்ட் சீரியஸ் அப்படின்றத போட்டிருக்கோம். அதில் வந்து டெஸ்ட் பேட்ச் இருக்கும். ஸோ அதில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட சாம்பிள் புக் பேஜ் பிடிஎஃப் அப்படின்றது இருக்கும். இந்த சாம்பிள் நான் காமிச்சல அது வரும். உங்களுக்கு 10 யூனிட்ஸ் கவர் ஆகிருக்கும். 5000 MCQ கிட்ட கவர் ஆகிருக்கும். 5000 கேள்விகள் உங்களுக்கு டிஎன்பிசி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலே இருக்கும். வேணுங்கிறத என்ன பண்ணிக்கலாம், இப்போ நீங்கள் பை வாங்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி வாங்கினா ஆட் டு பேஸ்கெட் கொடுத்துடணும். ஸோ நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் வரும். டவுன்லோட் ஆப்ஷன் வரலைன்னா என்ன பண்ணுங்க, நீங்கள் மெயிலுக்கு வந்துடும். அப்படி வரலைன்னா நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இதில் கூப்பன் கோட்லாம் கிடையாது. டைரெக்டாக ப்ரொசீட் டு செக் அவுட் கொடுத்துட்டு நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம். சரியா, கிளியரா? ஸோ அதே மாதிரி ஃப்ரீ கிளாஸஸ் எல்லாமே டெஸ்ட் சீரியஸ் போட்டிருக்கோம். வேணுங்கிறவங்க என்ன பண்ணிங்க யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா முழுக்க முழுக்க எல்லா விதமான அப்டேட்ஸும் அதில் தான். சரியா? ஸோ தேங்க்யூ ஸோ மச்.